ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தோல்வி ஒரு தோல்வி அல்ல. தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சங்கீதம் 42 அதிகாரம் 5வது வசனம். ஒரு பெரிய சர்வகலாசாலையில் மாணவர்கள் படிப்பதற்கான முழு செலவையும் கொடுப்பதற்காக அவர்களுக்கு ஒரு போட்டி வைக்கப்பட்டது. அந்த ஸ்காலர்ஷிப்பை பெறுவதற்காக அநேக மாணவர்கள் போட்டியிட்டனர். அந்த போட்டியில் வென்று முன்னணியிலே 2 பேர் மட்டும் நின்றனர். போட்டியின் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பொழுது ஒரு மாணவன் அந்த பரிசை வென்றான். அவன் கல்லூரிக்கு சென்று படிக்கும் எல்லா வசதிகளையும் பெற்றான். அவனுடைய பெற்றோரும் மற்றோரும் மிகவும் பூரிப்படைந்தனர். அவன் படித்து பட்டம் பெற்று குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல பெயர் பெற்றுத் தருவான் என நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இந்த மாணவன் கல்லூரிக்கு சென்று அங்குள்ள எல்லா கெட்ட மாணவர்களோடும் தொடர்பு வைத்து கொண்டு கெட்ட வழியிலே சென்று விட்டான். இன்னொரு மாணவன் தான் தோல்வி அடைந்ததில் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனாக வேத வசனங்களில் உள்ள ஆறுதலான வார்த்தைகளினால் தன்னை தேற்றிக்கொள்ள ஆரம்பித்தான். கிறிஸ்தவ கல்லூரி ஒன்றிற்கு சென்று மிஷனரியானான். அவனுடைய பெயர் எல்லா இடங்களிலும் பரவினது. ஒரு நல்ல பெயரை தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் சமுதாயத்துக்கும் அவன் தேடி தந்துவிட்டான். ஆம், சில நேரங்களில் நாம் ஏமாற்றம் அடையும் பொழுது, தோல்வி அடையும் பொழுது கலங்கவே வேண்டாம். யுகம் நெடுகிலும் தேவனுடைய மக்கள் உபத்திரவத்தின் வழியாகவும் ஏமாற்றங்களின் வழியாகவுமே நடந்து முன்னேறினார்கள். கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய, கிறிஸ்துவோடு கூட பாடுகளையும் அனுபவித்தனர். இந்த ஏமாற்றத்தின் நேரங்களில்தான் பரலோகத்தின் கடினமான பாடங்களை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். என்ன துன்பம் நேரிட்டாலும் ஒன்று மட்டும் நிச்சயமாகும், உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம் மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பது மிக மிக உண்மை. ரோமர் 8வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 37 வரை. என்ன துன்பம் வந்தாலும் தேவ அன்பை விட்டு நம்மை பிரிக்க வேறு எவராலும் முடியாது என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.